செகண்ட் ரவுண்டு விலாப்பட்டி விசஸ் கீரனூர் ஸ்டைல் 11. இந்த மேட்சுக்கும் 4 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, 3 பாலர் யூஸ் பண்ணோம். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராக்கெட் ராஜ்கமல் அண்ட் ஐஎஸ்பிஎல் விக்கியை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போடாரு திஸ் ஸ்ட்ரைக்கில் ராக்கெட் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். ரொம்ப இருட்டாயிடுச்சு, இனிமேல் பால் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான். ரீபால். அங்கே மிட் திசை பேருக்கு ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்கி குத்தி போட்டிருக்காங்க, டைமிங் ஒழுங்காக கிடைக்கல. அங்கே ஆஃப் சைடில் பேருக்கு கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன், அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ரீபால். விக்கெட் சான்ஸ், கவர் திசையில் பேருக்கு அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கிள். ஸ்ட்ரைக்கர் ராஜ்குமார். டாட் பால். 5th ஒன். ஆகே டாட் பாலுங்க, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ரிதீஷ். லாஸ்ட் ஒன். பேட்டில் டிப்பாக இருக்கு, இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, விக்கெட் லூஸ் பண்ணாமல் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட கொங்கு ஓவர் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. பைஸ்மல் ஒரு சிங்கிள், மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. பால் அங்கே மிட் விக்கெட்ஸில் பேருக்கு கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்ட். இங்கே டபுள். இது செட்டுக்கு முயற்சி, ஒரு லெக் பை நான் சொல்கிறாங்க விக்கி. டாட் பால். செட்டில் ராஜகமல் லெக் சைடில் திருப்பி இருக்காங்க, ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு, கண்டிப்பாக 2 அலோவ் பண்ண நினைக்கிறேன். 2 ரன்னுக்கு முயற்சி, இங்கே கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டபுள். ஒயிட் பால். ரீபால். பெருசாக எதுவும் படலை, லெக் சைட்லேயே போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டும் தான் போனாங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு, இன்னும் பாலை எடுக்கலை. 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். குட் ரன்னிங். 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்கி. பேட்டர் டிப்பாக இருக்குது, அவுட் சைட் எட்ஜு. சிங்கிள். லாஸ்ட் ஒன். குட் ஷாட். அங்கே மிட் தேசில் போயிருக்கு, அங்கே அருமையாக கேட்ச் பிடிச்சி இருக்காங்க. கடைசி ஒரு பந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கொங்குராஜ். ராஜ்கமலோட விக்கெட்டை 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 17, 1 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் பட ரத்தீஷ் இவர் 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஓவர் சீல் ஃபர்ஸ்ட் ஒன். குத்தி போட்டிருக்காங்க, டைம் எல்லாம் கிடச்சிச்சு. அங்கே ஸ்கொயர்களில் பேருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ், ஆனால் யோசித்து போட்டிருக்காங்க ரத்தீஷ். இவரோட முதல் பந்தில் விக்கியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணி கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. பைஸ்மேன் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நீலமணி. ஒயிட் பால். ரீபால். ஃபுல் டாஸ் பால். விக்கெட் சான்ஸ், அருமையாக யோசித்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரத்தீஷ். இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வேந்தன். அருமையான லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 1 more டாட் பால். லாஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங் ஆஃப்ல கேப்பில் போயிருக்கு, கண்டிப்பாக விரட்டி பிடிக்கிறாங்க, கஷ்டம்தான். குட் ஸ்டாப். இங்கே டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 21, 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போல கிச்சா ஸ்ட்ரைக்கில் மாலையீடு கார்த்திக் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்காங்க, ஒரு விக்கெட் சான்ஸ். அங்கே ஃபில்டர் வச்சு போட்டிருக்காங்க, அதுக்காண்டியே முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. போன ஓவர்லேயே முதல் பாலே அதே இடத்துல வந்து விக்கி அவுட் ஆனாங்க. அதே மாதிரி இந்த ஓவர்லேயே முதல் பாலே மாலையீடு கார்த்திக் அதே திசையிலே விக்கெட் ஆகிருக்காங்க. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஆரம்பிச்சிருக்கீங்க.
கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வேந்தன். டாட் பால். அருமையான வெரிசனை போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கிச்சா. குட் ஷாட். லாங்கானில் போயிருக்கு. அங்கே ஒரு பால் டாட் பண்ணாலும் அடுத்த பால் 6 மாற்றிருக்காங்க வேந்தன். அதே முயற்சி. பாலிங்னே ஹைட்டு போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ் அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள். லாஸ்ட் ஒன். சில பேருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்சா. கடைசி ஒரு பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கெச்சா. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 30. 4 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 31 ஆடணும். இங்கே ஓப்பனிங் பவுலரை வந்து விக்கி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த், நான் ஸ்ட்ரைக்கில் ரித்தீஷ். பால் கொஞ்சம் இரிட் ஆயிடுச்சு. இந்த மேட்சோட முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு தான் வைப்பாங்க நினைக்கிறேன். ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குயிக் டெலிவரியை போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. செகண்ட் ஒன். ஒன் மோர் டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க விக்கி. தேர்ட் ஒன். பவுலர் கீப்பருக்கு பின்னாடியே வந்திருக்கு டாட் பால். தொடர்ந்து 3 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க விக்கி. இன்ன வரை ஸ்கோர் எதுவும் கொடுக்கல. ஃபோர்த் ஒன். டாட் பால். ஃபிஃப்த் ஒன். டாட் பால். லாஸ்ட் ஒன். தொடர்ந்து 5 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க விக்கி ஆனந்த் வச்சு. இன்னும் கடைசி ஒரு பந்து இருக்கு. சரியா படலை. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. அங்கே மிட்டிஸில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க விக்கி. ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் போட கார்த்திக் அருண் ஸ்ட்ரைக்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். நேருக்கு நேரு போயிருக்கு. அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் முதல் பந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க ஆனந்த். போன ஓவரில் ஸ்கோர் எதுவும் பெருசாக வரணும் அடிக்க முடியல. அதனால் இந்த ஓவரில் முதல் பந்து வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. நேருக்கு நேரில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன். அதே முயற்சி அதே திசையிலே நேருக்கு நேரு போயிருக்கு. குத்துனா பூஞ்சு பிடிக்கிற கஷ்டம்தான். குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ரித்தீஷ். அருமையான வேரிசில் போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க. அதே டெலிவரிங்க. பேக் டு பேக் அந்த வேரியேஷன்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். ஃபிஃப்த் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு பால். அங்க 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலே கரெக்டா மீட் பண்ணியிருக்காங்க ரித்தீஷ். ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில். லாஸ்ட் ஒன். அதே முயற்சி. ஒயிட் பால். ரீபால். ஒரு சிம்பிள் இல்லை பட் டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 12க்கு 16 ஆடணும். தேர்ட் ஓவர் போட விக்கி. இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால். வைஸ் மூலம் ரன் அவுட் பார்க்குறாங்க. ஒரு ரன் அவுட். செகண்ட் ஒன். குத்தி போட்டிருக்காங்க. ஒயிட் பால். 11க்கு 15. ரீபால். அவுட் சைட் எட்ஜு அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ரத்தீஷ். ஒயிட் பால். இன்னும் 10க்கு 13 ஆடணும். இருட்டாயிடுச்சு. பால் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கஷ்டம் தான் பேட்ஸ்மேனுக்கு. டாட் பால். 9க்கு 13 அடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் இருட்டனால மேட்சை வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. அந்த மேட்சை 2 பேட்ஸ்மேன் வராங்க. அதை விக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் நியூ பேட்ஸ்மேன். 9க்கு 13. யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காங்க. அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. டாட் பால். நான் 8க்கு 13 ஆடும். மேட்ச் டிரா ஆனால் விக்கெட் வித்தியாசம் கொடுப்பாங்க. டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க. 7க்கு 13. லாஸ்ட் ஒன். சந்தோஷ். டாட் பால். கடைசி 3 பந்து டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க நிலமணி.
6க்கு 13 லாஸ்ட் ஓவர் போட வேந்தர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் சக்தி. காற்று கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வேகமாக பேசுவேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓசிங் ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பிளஸ் ஒரு ரன். அருமையான வேரிசில போட்டு டாட் பால பதிவு பண்றாங்க வேந்தன். நல்லா திரி விட்டுருக்காரு சொல்லலாம். 5க்கு 11 செகண்ட் ஒன் ஒயிட் பால். 5க்கு 10 டாட் பால். 4க்கு 10 ஸ்ட்ரைக் சந்தோஷ். டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க வேந்தன். 3க்கு 10 குட் ஷாட். இந்த முறை கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 6 தொடர்ந்து டாட் பால் பண்ணாலும் வெயிட் பண்ணி கரெக்டா மீட் பண்ணிருக்காங்க சந்தோஷ். ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க அந்த நேரத்தில். 2க்கு 4 ஃபிஃப்த் ஒன் லைனை பிடிச்சி டாட் பால பதிவு பண்றாங்க வேந்தன். 1க்கு 4 கண்டிப்பா வந்து பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் கண்டிப்பா 2 பேத்துக்கும் ப்ரெஷராக தான் இருக்கும். எல்லா ஃபீல்டரையும் லாங்கில் தூக்கி வைக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் மேட்ச் பாட சொல்லலாம். பேட்டரி டிப்பா இருக்கு. யாருமே கேட்ச் முடிச்சிருக்காங்க. கார்த்திக் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கடைசியில் வேந்தன். வின் கீரனூர் ஸ்டைல் 11. இந்த மேட்சை வின் பண்ண காரணமே கண்டிப்பா வேந்தன் தான் சொல்லணும். கடைசியில் அந்த ஓவர் வச்சு கொடுத்த பவுலர்